கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். சாத்தியமற்றவைகள் எல்லாம் சாத்தியமாகும்படியாய் நீங்கள் நீண்ட நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இன்று தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ காரியங்களில் ஏமாற்றப்பட்டவர்கள் போல், வஞ்சிக்கப்பட்டவர்கள் போல், ஐயா இதுவெல்லாம் என் வாழ்க்கையிலே நடப்பதற்கு சாத்தியமே இல்லையா, அல்லது நான் நீண்ட நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்களில் ஒரு அற்புதம் நடக்குமா நடக்காதா என்ற பல்வேறு யோசனைகளோடு, கேள்விகளோடு, சந்தேகங்களோடு இன்று நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, சாத்தியமாகாத எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையிலே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சாத்தியமே இல்லை என்பது போன்ற சூழ்நிலைகள் இருக்கிறதை நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லது உங்கள் குடும்பத்திலே வரவேண்டிய, வியாபாரத்திலே, தொழிலிலே வரவேண்டிய, ஜீவிதத்திலே, உங்கள் ஊழியத்திலே வரவேண்டிய அந்த ராஜரீக மேன்மைகளுக்காய் நீங்கள் காத்திருந்து இது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை ஒரு முடிவோடு சோர்ந்து போய் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கவனியுங்கள். உங்களை இன்று இந்த ஜெப வேளையிலே அழைத்திருக்கிறவர், என்று நீங்கள் ஜெபிக்கிற உங்களோடு பேசும்படியாய், இடைவிடும்படியாய், உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய், இந்த நல்ல அதிகாலை ஜெபத்தை கேட்கிறவராய் நம்ம சமூகத்தில் நிற்கிறவர். நன்றாய் கவனியுங்கள். அவருடைய கிருபாசனத்தண்டையில் வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நாம் நம்பி இருக்கிற காரியங்களிலே, சாத்தியமே இல்லாதது போன்று இருக்கிற காரியங்களிலே ஒரு அற்புதம் நடக்கும். மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஆமென். இது நடக்கவே நடக்காது என்று தோன்றுகிற காரியங்கள், அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா இதுவெல்லாம் இனி நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று தோன்றுகிற எல்லா காரியங்களிலும் ஒரு பயங்கரமான அற்புதத்தை செய்து உங்களை விடுவிக்கும்படியாய், உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமற்ற காரியங்களை சாத்தியமாக்கும்படியாய் இன்று தேவ கரம் உங்கள் அருகாமையில் இருக்கிறது. நிச்சயமாய் ஒருவேளை நீங்கள் அனைவரும் பல்வேறு மனபாரங்கள், எதிர்கால பயங்கள், இனி என்ன செய்வது என்ற குழப்பங்களோடு கண் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதிருங்கள். ஐயா, இந்த நாட்களிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்றல்லவா அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் வந்து காத்திருப்பதின் காரியம் இதுவே. அப்படியாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மீதும் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும். தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை இறங்கி வரும். நிச்சயமாய் விசுவாசிக்கிற, நீங்கள் நம்புகிற காரியங்களிலே கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் இது. விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதிருங்கள். எந்த விதத்திலும் சோர்ந்து கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்காதிருங்கள். விசுவாசத்தோடு, திட நம்பிக்கையோடு, தைரியமாய் தேவ சமூகத்திலே நில்லுங்கள். உன்னை பார்த்துதான் சகோதரியே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த உலகத்தில் முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை தேவ சமூகத்திலே. நன்றாய் கவனியுங்கள். இன்று உங்கள் கண்ணீர் கதைகளுக்கு, ஐயா இன்று உங்கள் கண்ணீரின் வரலாற்றிற்கு ஒரு முடிவு வரும். தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறும். சாத்தியமற்ற சூழ்நிலைகள் மாறும். வல்லமையான இந்த ஜெபத்தின் மூலமாய் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் நீண்ட நெடுங்காலமாய் ஏமாந்து எதிர்பார்த்து போற காரியங்கள் இன்று தேவ சமூகத்திலே அவருடைய வல்லமையான கரத்தினால் அது சாத்தியமாக போகிறது. ஐயா, இந்த அதிகாலை ஜெபம் ஏதோ நேரப்போக்குக்கோ அல்லது சமய சடங்காச்சாரங்களுக்கோ கூடுகிற ஒரு கூட்டமோ அல்லது ஜெபமோ அல்ல. நிச்சயமாய் நாம் விசுவாச
விசுவாசத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் ஜெபிக்கிற தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற தைரியத்திலே விசுவாசத்திலே ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாய் நீண்ட நாட்களாக தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை உள்ளது. என் தேவனால் எல்லாம் கூடும். நாம் நம்பி இருக்கிறவர், நல்லா கவனிங்க, நாம் விசுவாசிக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவை எதிரிகளை காட்டிலும் அவர் வலிமை மிக்கவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து விசுவாசத்தோடு இந்த அதிகாலை ஜெபத்திலே இணைந்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமற்றவைகள் சாத்தியமாகும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் கவலையின் கண்ணீரின் வரலாறு திருத்தி எழுதப்படும். கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற நேரம் இது. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்களோடே இருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் காத்திருந்த, வெகு காலமாய் காத்திருந்த காரியங்களிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். ஆமென். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் சமூகமாய், உங்கள் பக்கமாய் சாய்ந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். ஐயா, எவ்வளவு நாள் காத்திருந்தானோ தெரியல. நல்லா கவனிங்க, கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திருந்தேன். கர்த்தர் என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அவர் உங்கள் பக்கமாய், உங்கள் பட்சமாய் சாருகிற, உங்கள் பட்சமாய் சாய்ந்து, ஹல்லேலூயா, ஆமென், உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, நிச்சயமாய் சாத்தியமில்லாத காரியங்கள், சாத்தியமாக முடியாத, சாத்தியமே இல்லாத காரியங்கள் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை நடத்தும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கரம் உங்கள் அருகாமையில் இருக்கிறது. ஆமென். அவர் உங்களை தொடும்படியாய், இந்த அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும்படியாய் நம்புங்கள். ஓ க்ளோரி. மத்தேயு 19:26 கர்த்தர் சொன்னது போல, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். நீங்க நம்பி இருக்கிற காரியங்களிலே உங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அல்லது அவருடைய திருமண வாழ்க்கை, அல்லது வேலை, வருமானங்கள், பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தீர்களே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே இருக்கிற எத்தனையோ இடைஞ்சல்கள், அல்லது எத்தனையோ குழப்பங்கள், பிரிவினைக்கு ஏதுவான பல்வேறு பிரச்சனைகள் என்று தீரும் என்று கலங்கி கொண்டிருந்தீர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். எரேமியா 32:27 கர்த்தர் சொன்னது போல, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற அற்புதங்களின் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, தூரமாய் போய்விட்ட கணவன், தொலைவிலே சென்று விட்ட பிள்ளைகள், கெட்ட குமாரனை போல் எங்கோ சிக்கி கொண்டிருக்கிற, தொலைந்து போன ஆட்டை போல் எங்கோ சிக்கி சிதறி கொண்டிருக்கிற, அல்லது அலறிக்கொண்டு கலங்கி கொண்டு சிறையிருப்பில் இருப்பது போல் இருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாய் இன்று கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் குடும்பத்தாரோ எங்கே இருந்தாலும் சரி, யார் கரங்களிலே ஆகப்பட்டிருந்தாலும் சரி, எந்த கொடுமைகள் சிக்கலிலே சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஆனால்
ஆனால் இன்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும். ஆமென். ஐயா, என் பிள்ளைகளை அவர்கள் வஞ்சித்து விடுவார்களோ, வஞ்சித்து விட்டார்களே, அல்லது என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போய்விடுவார்களோ, அல்லது பிடித்துக் கொண்டே போய்விட்டார்களே, நான் என்ன செய்ய முடியும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. அன்பு தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் ஆயிரம் பேராய் இருக்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் மகா பெரிய பலசாலிகளாய் இருக்கிறார்கள். எங்களை அழித்து விடுவது போல் கொக்கரிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு எண்ணத்திலே, சூழ்நிலையிலே இருப்பீர்களே. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கவனியுங்கள். உங்களை எதிர்க்கிறவர்களும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களும் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் எத்தனை பெரிய மனிதனாய் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய அதிகாரியாய் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் பெற்றவனாய் இருந்தாலும் சரி, ஓ, இந்த தேவன் உங்கள் தேவன், உங்கள் அற்புதங்களின் ஆண்டவரும், உங்கள் அருமை இரட்சகரும், உங்கள் பிதாவுமானவர். நல்லா கவனிங்க, உங்க பிதாவுமானவர் தான் சொல்லுகிறார், இதோ நானே மாம்சமான யாவருக்கும், அவனுக்கும் இவனுக்கும் மாத்திரமல்ல, எவனுக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர் கையிலே இருக்கிற இவர்களை திருத்த, மாற்ற, மடங்கடிக்க, துரத்த என் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. யோபு 42:2 சொல்லப்பட்டபடி நீங்களும் சொல்ல வேண்டும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஐயா, ஒரு நாளிலே இன்றே சொல்ல தொடங்குங்கள். நாளை காரியம் நடந்து முடிவதற்குள் இன்றே இதை சொல்ல ஆரம்பியுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஐயா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ கொடுமைகளை சந்தித்த யோபு என்கிறதான அற்புதமான தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப தர நீரே வல்லவராயிருக்கிறீர். ஐயா, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான நன்மையை கொடுக்க நீர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீங்கள் உறுதியாய் சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், என் குடும்பத்தில் இருக்கிற இத்தனை குழப்பங்கள், ஓ, என்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ கொடுமைகளும் குழப்பங்களும், ஐயா, நடக்காதது போல் இருக்கிற விடுதலை வருமோ, சுதந்திரம் வருமோ, வெற்றி வருமோ? என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் எப்படி துளிக்க போகிறது? என் சுகவாழ்வு துளிக்குமோ? ஐயோ, இந்த வேதனையில் இன்னும் எவ்வளவு காலம் நான் வாழ வேண்டியதாய் இருக்கிறது என்று கவலைப்படுகிற நீங்கள் நிச்சயமாய் இன்றே அறிக்கையிடுங்கள். தேவரீர், ஐயா, எங்கள் பிதாவே, எங்கள் தகப்பனே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர். ஆமென். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், ஆமென், எனக்கும் என் குடும்பத்தாருக்கும், எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று தைரியமாய் அறிக்கையிடும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சமாய் சாய்வது சாத்தியமாகும். ஆமென். கர்த்தர் உங்கள் பட்சமாய் சாய்கிற இந்த அற்புதமான வேளையிலே நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 37:5 இப்படியாய் சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். உங்கள் வழியை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் எதிர்பார்ப்புகளை, நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறவர், பூமியிலே உயர்ந்திருக்கிறவர், உங்களையும் ஜன கூட்டங்களுக்குள்ளே உயர்ந்திருக்கும்படியாய், பூமியிலே நீங்கள் அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் நீங்கள் உயர்ந்த நல்ல ராஜரீக நிலைமைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றே இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அறிந்து கொள்ளுங்கள் என்று அறைகூவல் விடுகிற, ஓ தேவன் பேரிலே நம்பிக்கையாயிருங்கள். ஓ, உங்கள் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்குங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் மேல்
நம்பிக்கையாயிருங்கள். அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை உறுதியாய் நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். அற்புதமான ஆண்டவர். ஆமென். அவரை நம்பி கொண்டிருக்கிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி சாத்தியமே இல்லாத காரியங்களிலே சாத்தியம் உண்டாகும்படியாய், ஆமென், அசாத்தியமான காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? சொல்லுங்கள், அறிகிறோம் ஆண்டவரே. ஐயா, அறிகிறோம். என் தெய்வமே சொல்லுங்க தேவ சமூகத்திலே, ஐயா என் தெய்வமே, ஓ லார்ட், நீர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற நல்ல தேவன். எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் நாங்கள் நீண்ட நெடுங்காலமாய் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த, ஐயா, ஏமாந்து 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 போய்கொண்டிருந்த, வஞ்சிக்கப்பட்டு 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 போய்கொண்டிருந்த பல்வேறு பிரச்சனைகளிலே, பல்வேறு பாடுகளிலே, உபத்திரவங்களிலே நீர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, நீர் இன்று ஒரு புதிய காரியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய், இன்று அந்த அற்புதம் நடக்கும்படியாய், நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற விஷயங்களிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, ஐயா, பல்வேறு பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் வந்திருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ பிரச்சனைகள் சூழ வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே தேவ பிள்ளைகள், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகிய கர்த்தர் இன்று இறங்கும்படியாய் தேவ பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, ஓ லார்ட், பழைய நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற தோல்விகள், கஷ்டங்கள், வேதனைகள், வெறுப்புகள், ஏமாற்றங்கள், வஞ்சனைகள் எல்லாம் மாறி, ஐயா, கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார்களே, இவர்கள் பழைய தோல்விகளும் கஷ்டங்களும், ஓ அவமானங்களும், வெட்கமாய் தோன்றிய காரியங்களும் இன்று மாறி எல்லாம் புதிதாகும்படியாய், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான சூழ்நிலைக்கு வரும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும். ஐயா, படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு, பாலகர் முதற்கொண்டு படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொரு பேருக்கும் தேவ ஞானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். வேலை இல்லாது இருக்கிற பிள்ளைகள், மேற்படிப்பிற்காக காத்திருக்கிற, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தெய்வமே, பழையவைகள், பழைய வரலாறுகள் முடியட்டும், தோல்வியின் சரித்திரங்கள் நின்று போகட்டும், வேதனையான வாழ்க்கையின் கண்ணீர் கதைகளுக்கு இன்று ஒரு முடிவு உண்டாகட்டும். என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சாத்தியம் இல்லாதவைகள் இன்று சாத்தியமாகும்படியாய் தேவ சமூகத்திலே இரவு முழுவதும் போராடி ஜெபித்த அந்த யாக்கோபை போல என் தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்று யாரும் வெறுமையாய் போகாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் முரு முரு சக்கரபதரபோ இவரா கபோ சந்தரபோதுரு கமரதரபோ இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தினாலே இவர்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் மூமுருதுரு சக்கரபரபரதரபோ சந்துரு கபரதரபோ இந்த பிள்ளைகளின் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் என் தெய்வமே எந்த காரியங்களிலே அழுது கொண்டும் வெறுமையோடும் வெறுப்போடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், அந்த இடத்திலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமுமான காரியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே இன்று ஒரு முடிவு உண்டாகும்படியாய், இன்று இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக. ஆமென். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே எங்களுக்காய் கிரியை செய்கிற நல்ல தெய்வமே, இன்று ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் நடக்கட்டும் ராஜா, நடக்கட்டும் ஆண்டவரே. எந்த இடத்திலே இவர்கள் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்திலே இவர்களை வேதனையும் துக்கமும் துயரமும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எங்கே இந்த சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் கொலுங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எங்கே அடைபட்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த வேதனையான சூழ்நிலை இவர்களை சூழ்ந்திருக்கிறதோ, எல்லா சதி சற்பனைகளும் கட்டுகளும் சங்கிலிகளும் இன்று உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மக்கா சந்து ருக்கவரதரபாரா இரிவரா ஷக்கு ருக்கவரதரபோ இன்று அற்புதம் நடக்கும்படியாய். ஆமென். எங்களை விடுவிக்காவிடில், ஆமென், எங்களை விடுவிக்காவிடில் என் தெய்வமே உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் கடந்து போவதில்லை. ஐயா, மோசே சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். ஐயா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் என் தெய்வமே இதுவரை நடந்தவைகள் போகட்டும், நாங்கள் தோல்வியான வாழ்க்கைகள் போகட்டும், ஏமாற்றப்பட்டதும் வஞ்சிக்கப்பட்டதும் போதும். இனி உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால், ஆமென், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று மோசே சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். என் தெய்வமே, இந்த தடைகளை, பிரச்சனைகளை, இந்த எல்லா விதமான சோதனைகளையும் சங்கிலிகளையும் எல்லா விதமான கொடுமைகளையும் கஷ்டங்களையும் உடைத்து போடும்படியாய் நாங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே, ஆமென், சாத்தியமே இல்லாதது போல் தோன்றுகிற காரியங்களிலே அற்புதம் நடக்கும்படியாய் தடைகளை நீக்கி போடுகிறவராய் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் பயங்களுக்கும் பாடுகளுக்கும் எல்லா சோதனை வேதங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்கள் இதுவரை நம்பி காத்திருந்து மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். எங்களை நம்ப பண்ணினவர்கள் எல்லோரும் எங்களை நடுத்தருவிலே விட்டு சென்று விட்டார்கள். எங்களை ஐயா முடிவு பரியந்தமும் எங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் நடுவழியிலே எங்களை நட்டாற்றிலே விட்டு சென்று விட்டார்கள். எங்களை கரம் பிடித்தவர்கள் ஏமாற்றினார்கள். எங்களோட ஒப்பந்தம் போட்டவர்கள் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு போய்விட்டார்கள். எங்களோடு இருப்பேன் என்றவர்கள் இன்று எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியாதபடி எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாதிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் இன்று ஒரு பலம் உண்டாகும்படியாய் இவர்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கும்
நடக்கும்படியாய் என் தெய்வமே அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரம் இவர்களுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். மாக்கா சந்தாரபோ துருக்கபரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, கடனிலும் கஷ்டத்திலும் பண நெருக்கடிகளிலும் என்ன செய்வதென்று அறியாது தெரியாது இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் இன்று நடப்பதாக. ஆமென். சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நடக்காத நீண்ட நெடுங்காலமாய் இனி நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்ற காரியங்களிலே ஒரு புதிய விடிவு உண்டாகட்டும், ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புதிய தொடக்கம் உண்டாகும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். அழுகையோடும் கண்ணீரோடும் வந்தவர்கள் களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரிக்கும்படியாய் தேவ கரம் இவர்களுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன தேவைகளோடு வந்தார்களோ ஐயா, எல்லா தேவைகளும் இன்று மாறும்படியாய் என்னை பலப்படுத்துகிற, எனக்கு நன்மை செய்கிற, என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற, எங்களுக்கு வேண்டியவைகளை செய்கிற யெகோவா ஜீரே, எங்களை பலப்படுத்துகிற எங்கள் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு என்று இவர்கள் சொல்லத்தக்கதாய் கடன்கள் மாறி லாபங்கள் உண்டாகட்டும், கஷ்டங்கள் மாறி செழிப்புகள் உண்டாகட்டும், துயரங்கள் மாறி ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அழுகையின் பள்ளத்தாக்குகள் ஓ சந்தோஷத்தின் ஜீவோ மேடாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். புலம்பலும் அழுகையும் கேட்ட இவர்கள் வீடுகளில் இருந்து ஆனந்த கம்பீர சத்தம். ஆமென். ஓ நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பிள்ளைகளை இவர்கள் என்ன நினைவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு என்ன வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே, ஆபீஸ்களில், அலுவலங்களிலே என்ன பிரச்சனைகள் நீண்ட நெடுங்காலமாய் இருக்கிறதோ இன்று அவைகள் மாறும்படியாய், இன்று அங்கே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு மகிமையான தூதன் புறப்படும்படியாய் ரபரா சுந்து ருக்கபரதரமதரா ரிபரா ரபு ருக்கபரதரபதரபோ ஒரு தூதன் கடந்து, ஆவியாய் இருக்கிற தூதன் கடந்து செல்லும்படியாய் ஆமென். இந்த பிள்ளைகளுக்காய் வழக்காடும்படியாய் ஆமென், யுத்தம் செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஓ லார்ட் நீங்க சொன்னது போலே கர்த்தாவே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். இவர்களுக்கு விரோதமான இந்த பிரச்சனைகளிலே கர்த்தர் உயர்ந்திருக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக. தடைகள் நீங்கட்டும், கட்டுகள் அவிழட்டும். ஆமென். தொழில்களிலே, வியாபாரங்களிலே, கையின் பிரயாசங்களிலே ஒரு மகா பெரிய செழிப்பு உண்டாகட்டும், மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். இதற்கு முன் இருந்தது போல் அல்ல. அவா சின்னவனை ஆயிரமும், சின்னவனை ஆயிரமும், சின்னவனை ஆயிரமும், சிறியவனை பலத்த ஜாதியும். ஐயா, சிறியவனை பலத்த ஜாதியும். ஐயா, சிறியவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறவர். ஆமென். இதுவரை சாத்தியமே இல்லாத காரியங்களிலே, ஓ அசாத்தியமான காரியங்களிலே, நடக்கவே நடக்காது என்று ஊரார் உலகத்தார் சொன்ன காரியங்களிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க சொன்ன நல்ல வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே
நாளிலே ஐயா, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை என் நீதியின் வலக்கரத்தினாலே தாங்குவேன் என்று சொன்ன நல்ல கர்த்தர். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். நீங்கள் நம்பி இருந்த காரியங்களிலே அற்புதங்கள் நடக்கும். கிரகிக்க முடியாத நன்மைகள் நடக்கும். மறந்து விடாதிருங்கள். நீங்கள் நினைத்து பார்த்திராத காரியங்கள், ஐயா, கிரகிக்கவே முடியாத, நம்பவும் எதிர்பார்க்கவும் வேண்டிக் கொள்ளவும் விரும்பவுமே முடியாத காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாகும். அல்லேலூயா. இந்த ஜெபத்திலே தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மாத்திரமல்ல, நடக்க போகிற கூட்டங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கோயம்புத்தூர்ல கோவை புதூர் என்கிற பகுதியிலே அந்த அற்புதமான தேவாலயத்திலே, பிரம்மாண்டமான தேவாலயத்திலே நம்முடைய கூட்டம் இருக்கிறது. நிச்சயமாய் அந்த அறிக்கையை நம்முடைய இந்த இதுல பார்க்கலாம், இந்த யூடியூப்ல பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து திருப்பூரிலே அருமையான மைதானத்திலே, அந்த திறந்த வெளி மைதானத்திலே அற்புதமான கூட்டம் இருக்கிறது. நிச்சயமாய் ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஆமென். தொடர்ந்து பெருந்துறை மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, சேலம் மேட்டூரிலும், க்ளோரி, சேலத்திலே நமக்கு கிரவுண்ட் கிடைக்காததுனால நல்லா கவனிங்க, அந்த போஸ் மைதானத்திலே இன்னும் சில வாரங்கள் கழித்து அந்த கூட்டம் அந்த போஸ் மைதானத்திலே, பிரம்மாண்டமான மைதானத்திலே கர்த்தர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் எல்லா பகுதிகளை சார்ந்த தேவ பிள்ளைகள் உற்சாகமாய் இருங்கள். ஆமென். உங்கள் பகுதிகளுக்கு வரும் பொழுது மாத்திரமல்ல, எங்கிருந்தாலும் இதற்காக ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.